வானத்தை போல சீடை கெப்ஸை எப்படி போப்பது நடக்கும் அப்போ நீங்கள் கெப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா ராஜபாட்டைக்கு தெரியும் தலைவலியால் துடிக்கிறோம் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, டாக்டர் இவர் துடிக்கிற பார்த்தா தலையில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, இவர் தலையில் எதுவும் அடிபட்டுச்சா எதுவும் கீழே எதுவும் விழுந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜபாண்டி யோசனை பண்ணிட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கா. ஏற்கனவே தலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்துட்டு துளசியை பார்த்து சொல்கிறாங்க, இவர் தலையில் பெரிய பிரச்சனை இருக்குது, மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த வசதியில் இங்கே இல்லை, நீங்கள் மெட்ராஸில் போய் தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் துளசியை போய் அதிர்ச்சிகரமாக காட்டுறாங்க. டாக்டர் சொல்கிறத எல்லாத்தையுமே வெற்றியும் கேட்ட மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ராஸ் திவ்யாவோட குழந்தைய வீட்டில் விடுறக்கா வராரு. கையில் நிறைய பொம்மைகளோட வராரு. அப்போ திவ்யா கேட்குறாங்க, இந்த பொம்மையில யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சின்ராஸ் சொல்கிறாரு, கௌதம் சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொம்மைகளை தூக்கி வீசுகிறாங்க. இதே மாதிரி பொம்மையெல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாது, என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க அவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்ராஸ் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கௌதம் கெட்டவர் இல்லை, நல்லவர் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் திவ்யா இதை கேட்கவே மாட்டாங்க. இன்றைக்கி என்ன வெப்சைட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.